புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிகளில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்று ஓட்டு சேகரித்தார். அதேபோல் மண்ணாடிப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த திமுக மாநில துணை அமைப்பாளர் ஏ குமார் தொகுதி முழுவதும் பரிசுப் பொருட்களை வழங்கி ஓட்டு வேட்டையாடினார். தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்னரே தொகுதிகளில் திமுக, பாஜக, காங்கிரஸ் கட்சிகள் மாறி மாறி ஓட்டு சேகரிப்பில் அதிரடியாக களம் கண்டுள்ளனர். இன்னைக்கு நிறைய நேரத்தில் 2021 நிறைய நேரத்தில் தேர்தல் நேரத்தில் ஓட்டு கேட்க கூட உள்ள வரக்கூடாது பாரதிய ஜனதா கட்சின்னு சொன்ன நிலைமைகள்லாம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு மண்ணாடிப்பட்டு தொகுதியிலே எல்லா பகுதிகளிலும், எல்லா பட்டியலின மக்கள் வசிக்கின்ற பகுதிகளிலும் இன்றைக்கு நம்முடைய தலைவர்களும் தொண்டர்களும் இன்றைக்கு நிறைந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு நிறைய பேர் ஒரு பொய்யான பரப்புரையை, பொய்யான வாக்குறுதியை கொடுப்பாங்க. தயவு செய்து உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், அதை யாரும் நீங்கள் நிச்சயமாக நம்ப வேண்டாம். உங்களுக்காக நான் இருக்கிறேன், உங்களோடு நான் இருக்கிறேன், உங்களில் ஒருவனாக. எந்த நேரத்திலும் பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே தான் பட்டியலின மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதனால்தான் ராம்நாத் கோவிந்த் என்ற பட்டியலின தலைவரை இந்த நாட்டினுடைய முதல் குடிமகனாக ஜனாதிபதியாக்கி அழைத்து பார்த்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. நிறைய நேரங்களிலே இன்னைக்கு பொய்யான வாக்குறுதி, பாரதிய ஜனதா கட்சி வந்தா நமக்கு இடஒதுக்கீடு எடுத்துருவாங்க, நம்முடைய சலுகைகளை பறிச்சிடுவாங்க, இப்படி பொய்யான வாக்குறுதிகளை இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினர், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் இன்றைக்கு பொய்யான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது எதிலும் நிச்சயமாக முழுமையான உண்மை அல்ல. எனவே உங்களிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம், இன்றைக்கு எதிர்கட்சிகளுடைய பொய் பிரச்சாரங்களை நீங்கள் நம்ப வேண்டாம். ஏன்னு சொன்னா, மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருந்தால்தான் நம்முடைய திட்டங்கள் தொடர்ந்து நடைபெற முடியும். அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் புதிய திட்டங்கள் நம்முடைய மக்களுக்கு வந்து சேர்ந்தாக வேண்டும். இப்படி இந்த இரண்டும் நடக்க வேண்டும் என்று சொன்னால் மத்தியிலும் மாநிலத்திலும் நம் ஆட்சி இருக்க வேண்டும்.